இந்த நாடகத்தை இன்னைக்கு எத்தனை மணியா இருந்தாலும் சரி ஒரு நாடகத்தை கூட நம்ம மிஸ் பண்ண கூடாது. எல்லாத்தையும் பார்த்தா நம்ம தான் நைட்டுல எல்லாம் மூச்சு இருக்கிறோம்ல, நம்ம பாட்டுல பாத்து நிக்கிற தூங்குறவங்க தூங்கிட்டோம். நீ எதனா வாங்குறதா இருந்தா கூட டக்குனு போய் வாசிச்சு போச்சுல 2 தாண்டில போய் வாங்கி வந்துக்கினாரு. அங்க லேட் பண்ணாத, அங்க லேட் பண்ணா இங்க போயிடும். கூர்மையை கவனிக்கணும் நம்ம. இன்னைக்கு விடவே கூடாது, இன்னைக்கு மொத்தத்தை இன்னைக்கு கவனிச்சாகணும். என்ன சூப்பரா இல்ல இது? விடவே கூடாது. அந்த பிக் பாஸ் பாருமா, இந்த வாட்டி பிக் பாஸ்ல ஒரே சண்டை பார். டெய்லியும் நேத்து நான் மிஸ் பண்ணிட்டாதான் நீ செல்லுல பாக்குறா. இதை எப்படி அடிச்சுக்கிறாங்க பாரு. அடிச்சுக்கினா எவ்வளவு தூரம் பண்ணிட்டு நல்லாவே இல்ல. முதல் பிக் பாஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பிக் பாஸ் நல்லாவே இல்ல. அது கமல் இருந்தாரு, சூப்பரா இருந்துச்சு. கமல் இருந்தாரு அவரு. இது யாரு? இது பேரே எனக்கு தெரியல. அவரு என்னக்கா காலையில போன நானு போகும்போது பார்த்தேன், காலையில இருந்து டிவி செல்லும் ஓயாம இந்த வீட்டுல ஓடி நிக்குது. வெறுப்பாகுதுப்பா. வீட்டுல காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து போர் அடிக்குது. அதான் டிவி பாத்துக்கிறாங்க அவங்க, நான் செல்லு பாத்துக்கிறேன். அப்படி சொன்னா எப்படிக்கா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போறோம், நம்ம சபைக்கு போறோம். இப்போ இன்னைக்கு இந்த வாரம் கூட நம்ம சபைக்கு போறோம், நம்ம திருவிழத்துல கை வைக்கிறோம். இப்போ இந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம நம்ம இந்த உலக காரியத்துக்கு, இந்த டிவிக்கு, செல்போனுக்கு, மற்ற வீணான பேச்சுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருந்தா நம்மளுடைய தேவனுடைய வருகை நாட்கள் நம்ம கைவிடம் போடுவோம்க்கா. அப்ப நம்ம என்ன பண்றதுக்கா சொல்லுங்க? சும்மா பார்த்தாலும் சொல்றீங்களே, சும்மான்ற அந்த வார்த்தை நம்ம ஈஸியா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம். நம்மள தேவன் மீட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்து பாவத்துல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிறாரு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா எப்படிக்கா? நானு செல்லு எல்லாம் பார்க்க மாட்டேன், டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய நேரத்தை ஏசப்பாவுக்கு நான் செலவழிக்கிறேன். பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, இந்த மாதிரி நான் செய்யறேன்ப்பா. இப்ப நான் செஞ்சது தப்பு தான் இன்னைக்கு, அதனால என்ன மன்னிச்சுக்கோ. என்னக்கா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் அவ்வளவு பேர் ஆளே இல்லக்கா, நானே ஒரு பாவிக்கா. என்னையே தேவன் மன்னிச்சாருக்கா. இனி நம்ம இந்த பாவங்களை செய்யாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உண்மத்தமாவும் ஆந்தாலே போதுங்கா. ஏமா நீங்க பெரியவங்க, அவங்கதான் ஏதோ பண்றாங்க பார்த்தா நீங்களாம் சொல்லியிருக்கலாம்மா. நேரத்தையும் காலத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணுமா. வாரம் வாரம் நம்ம சபைக்கு போறோம், நம்மளுக்கு சபையில என்ன சொல்றாங்க? சரிப்பா, இனிமேல் பட்டு அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். என்னுடைய நேரத்தை கர்த்தருக்கு நான் செலவழிப்பேன். கர்த்தருக்கு உண்மையா இருக்க. சரிம்மா, ஏதோ நம்மளுக்கு ஒரு மனுஷர் மூலியமா தேவன் நம்மளுக்கு உழைத்திருக்கிறாரு. நம்ம இனிமேலு நேரத்தை ஏசப்பாவாக செலவிடணும். மற்ற காரியம் உலகத்து காரியத்துக்கு எல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது, ஆண்டவருக்காக நம்ம செலவு பண்ணணும். சரியா? வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி ஜெபிக்கலாம்.